ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான டொமேட்டோ சட்னி. இது வந்துட்டு நீங்கள் இட்லி, தோசை இல்லை ரைஸ், சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்பைசி டொமேட்டோ சட்னி செய்கிறதுக்காக நான் பேன் வச்சுட்டேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 5 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன், 5 ட்ரை சில்லி. உங்களுக்கு இன்னும் ஸ்பைசினஸ் ஜாஸ்தி இருக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். டொமேட்டோ வந்துட்டு வேக வச்சு எடுக்கலன்னா பச்சை வாசனை வரும், தக்காளி சட்னி சாப்பிட முடியாது. அதால தான் நம்ம வேக வச்சு செய்கிறோம். பாருங்க, டொமேட்டோ வந்துட்டு நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. இப்போ வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். தக்காளி நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வந்துட்டு அரைச்சாச்சு, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுட்டு பேன் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். கடுகு வந்துட்டு நல்லா வெடிக்கட்டும், இல்லைன்னா கசப்பாக இருக்கும். கடுகு நல்லா வெடிக்கிற டைமில் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 க்ளோவ்ஸ் அளவுக்கு கார்லிக் சேர்த்துருக்கேன். பாருங்க, கார்லிக் வந்துட்டு கொஞ்சம் கோல்டனாக இருக்குது. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ஆனியன் வந்துட்டு 1 மினிட்டாக நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 மினிட் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற டொமேட்டோ அண்ட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இது வந்துட்டு 1 வீக் ஆனாலும் சட்னி கிடாமல் இருக்கும். டொமேட்டோ சட்னி 5 மினிட்ஸாக நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். ஸ்பைசியான டொமேட்டோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, பட் இது எல்லாத்துக்கூடயும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.